அதே மாதிரி எல்லா சிஸ்டமும் இருந்தால் நல்லாயிருக்கும், எமோஷனாகவும் இருக்குது. இந்த உலகமானது ரொம்ப கொடூரமான உலகம் தான். அதில் நம்ம நிறைய சேலஞ்சு ஃபேஸ் பண்ணுவோம். பட் ஆனால் நம்ம அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறோன்றதை ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. நிறைய பேர் சிஸ்டர்ஸ்னால் அழுகிறத பார்த்து நான் ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ரியல் ஸ்டோரியாக இருக்கலாம், நல்லா இருந்துச்சு. வெரி எனர்ஜெட்டிக் அண்ட் ஹோலிஸ்டிக் பிக்சர். உண்மையிலுமே அவங்களோட வாழ்க்கை வரலாறு ரொம்ப சூப்பராக இருந்தது. அதாவது மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், ஏழையாக இருந்தாலும் சரி அவங்களுக்காக தைரியமாக இறங்கி செய்யணும், அதுதான் நல்லது. கிறிஸ்துவ மதம்னாவே மன்னிப்பு, அதை காமிக்கிறாங்க. என்னதான் அவங்க பண்ணாலும் அது மன்னிப்புன்றத உணர வச்சிருக்காங்க. ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு துறவி எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தது. உண்மையில ஒரு அர்ப்பணம் அப்படிங்கிறது ரொம்ப பார்க்க முடிஞ்சுச்சு. ரொம்ப ஃபீலிங்காக புரட்சி செய்யணுங்கிறது மட்டும். ஒரு துறவியாக இருக்கிறது அர்ப்பணம் அப்படிங்கிறத விட சேவை அப்படியோட கலந்து ஒரு புரட்சி செய்யணும் அப்படிங்கிறது. ஒரு சிஸ்டராக இருக்கிறவங்க எவ்வளவு அவங்க அர்ப்பணமாக பண்ணுறாங்க, அர்ப்பணம் பண்ணி மக்களுக்காக எவ்வளோ பாடுபடுறாங்கன்றத நல்ல படமாக எடுத்து சொன்னதுக்கு நன்றி. மொத்தத்தில் பிறருக்கு உதவி செய்யணும். தப்பு பண்ணிட்டா மனம் திரும்பணும், அதே திருப்பி பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். எல்லாரையும் அன்பு செய்ய சொல்லி இந்த படம் அனஸ்டர் ராணி மரியா ஒரு சாட்சியாக வரைச்சிருக்காங்க. லவ் எவ்ரி ஒன். ஈவன் அவங்க நம்ம தப்பு பண்ணாலும் நம்ம நல்லதே பண்ணணும்.